வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஒரு ஆன்மீகமும் ஜோதிடமும் கலந்த ஒரு பதிவாகும். குலதெய்வ வழிபாடு, அதன் சிறப்பையும் மகிமையையும் மகத்துவத்தையும் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அன்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். குலதெய்வம் நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் வழிபடியாக வழிபட்டு வந்த தெய்வம்தான் குலதெய்வம் ஆகும். ஒருவருக்கு குலம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் குலதெய்வம் தெரியாமல் இருக்கவே கூடாது. அதே போல குருவை மறந்தாலும் மறக்கலாம். அன்பர்களே, குலதெய்வத்தை ஒரு காலம் மறத்தல் ஆகாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு குலதெய்வம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்னும் லக்கணத்தில் இருந்து அல்லது ராசியில் இருந்து என்ன வரும் இடமே 5ஆம் இடமாகும். அந்த 5ஆம் இடம் நமது குலதெய்வத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய ஒரு இடமாகும். பூர்வ புண்ணியம். அந்த 5ஆம் இடம் ஒருவர் ஜாதகத்தில் சிறப்பை பெற்றுவிட்டால், சிறப்பாக அமைந்துவிட்டால், 5ஆம் இடத்து அதிபதியோ அந்த 5ஆம் இடத்திலே ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்று சிறப்பை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தில் அருளும் ஆசியும் நிறைய உண்டு என்பதே பொருளாகும். அந்த 5ஆம் இடம் நமது தாயின் குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும். தாய் வழி முன்னோர்களது இடமும் அந்த 5ஆம் இடமே. பூர்வ புண்ணியம். ஒருவரது ஆழ்மன எண்ண ஓட்டம். அந்த ஆழ்மன எண்ண ஓட்டம் 5ஆம் இடத்தை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் எடுக்கும் முடிவு எல்லாம் தீர்க்கமாக அமையப்பெறும். அந்த 5ஆம் இடம் அவரது புத்திர பாக்கியம், அவரது புத்திரரால் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை, புகழ், உழைப்பில்லாத ஒரு வருமானம், தாய் மாமாவின் வழி ஆதரவு உறவுகள், இது போன்ற எண்ணற்ற ஒரு மனித வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தை வைக்கக்கூடிய இடம்தான் இந்த 5ஆம் இடமாகும். பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியம் சிறப்பை பெறும்போது அந்த ஜாதகர் சிறப்பாக வாழ்வார். ஒருவருக்கு 5ஆம் இடம் கெடும் பொழுது அல்லது பாதிக்கப்படும் பொழுது அவரது குலதெய்வம் ஆசி கிடைக்கவில்லை என்பதே பொருளாகும். குலதெய்வம் என்பது ஒதுங்கி நிற்கிறது என்பதே அர்த்தமாகும். அந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஜாதகருக்கு எதிரிலும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல், கஷ்டங்கள், நல்ல காரியங்கள் புறம் தடை, தாமதங்கள், ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை இதை தந்து விடுகிறது. அப்ப 5ஆம் இடம் கெடும் பொழுது அவர்களது முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு செய்து, அதாவது முன்னோர்கள் என்பது ஒரு பங்காளிகள், அங்காளி பங்காளி என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலத்தில் அவர்கள் குலதெய்வத்தில் போய் அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்துவிட்டு பிறகு வார்த்தை ஜாலத்தால் வார்த்தை வளர்ந்து நீ பெரியவனா நான் பெரியவனா என்று போட்டியில் அவர்களுடைய
பேச்சுவார்த்தைகள் கைகலப்பில் முடிந்து ஒருவருக்கு ஒருவர் மல்லு கட்டி அந்த குலதெய்வம் வழிபாட்டில் ஒரு யுத்த கிழமையாக மாறிவிடும் குடும்பத்தார்களுக்கு அந்த குலதெய்வமே அவர்களுக்கு தண்டனை தந்துவிடும். அவர்களை பூர்வீகத்தை விட்டே விரட்டி அடித்துவிடும். அதன் பிறகு அவர்கள் குடும்பம் கஷ்டமும் கவலையும் துயரமும் கண்டு துவண்டு போவார்கள். இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது தன்னடக்கத்துடன் அங்கு போய் வழிபாடு செய்வதே சிறப்பு. நம் தாயிடம் போய் நாம் நமது கர்வத்தை காட்ட முடியுமா? காட்டலாமா? அதே போலவே நம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது மிகவும் பணிவாக, தாயே, அத்தா, உன்னை நான் காண வந்திருக்கிறேன், என் குடும்பத்தை நீ தளமாக காத்து சிறப்பை தருவாயா என்று மன்றாடி வழிபடக்கூடிய இடம். அங்கு போய் நீயா நானா என்று போட்டி போட்டால் இந்த 5ஆம் இடம் பாதிப்பை தந்துவிடும் அடுத்த சந்ததிகளுக்கு. அந்த குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருவரும் அவர்களது குடும்பத்துடன் சென்று அவர்களது கோவிலை, முதலில் குலதெய்வம் கோவிலே நிறைய பேருக்கு தெரியவில்லை என்பார்கள். இதுவே கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இதாகவே இருக்கும். குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாமா? இந்த மாதிரி குலதெய்வம் தெரியாமல் இருப்பவர்கள் குலதெய்வத்தை விட்டுவிட்டு வேறொரு தெய்வங்களை வணங்கி கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன் தாயை விட்டுவிட்டு அடுத்த ஒரு தாயை நாம் நேசித்தால் நம் தாய் எவ்வளவு வருத்தப்படுவார்கள், கவலை பெறுவார்கள். அதே போலவே நமது குலதெய்வம் வருத்தப்படும். நம்மளை விட்டுவிட்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறானே அப்படிங்கிற வேதனையில் அதை நம்மளை வழிநடத்தாமல் சென்றுவிடும். வருங்கால சந்ததிகளுக்கு நமது குலதெய்வத்தின் இடத்தையும் குலதெய்வத்தின் பெருமையையும் சொல்லியே வளர்த்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே. இந்த குலதெய்வம் என்பது ஒருவருக்கு சிறப்பை பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், நினைத்த காரியங்கள் செயலாக்கும். சில பேர்களுக்கு குலதெய்வம் கோவில் அருகாமையில் இருக்கும். அந்த அருகாமையில் இருக்க நபர்கள் அடிக்கடி அவர்களது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அந்த குலதெய்வத்தை நீங்கள் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிறப்பை தந்துவிடும் அன்பர்களே. சில அன்பர்களுக்கு குலதெய்வம் கோவில் வெகு தூரம் இருக்கும். அப்படி இருக்க அன்பர்கள் வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது மாசி மாதம் சிவன்ராத்திரி அன்று குடும்பத்தோடு சென்று உங்களது குலதெய்வத்தை வழிபாடு செய்து அந்த குலதெய்வத்திற்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து அலங்காரம் செய்து பொங்கல் வைத்து மாவிளக்கு தீபம் ஏற்றி அதை மனதார நீங்கள் வழிபாடு செய்து வந்து அதற்கு தெய்வீக கனி என்ற ஒரு எலுமிச்சங்கனியை மடியில் வைத்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்றால் அது உங்களுடனே உங்கள் இல்லத்திற்கு வந்துவிடும் நண்பர்களே. அந்த மாதிரி நீங்கள் குலதெய்வம் கோயிலில் நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள். நமக்கு முதலில் முன்னோடியாக வரக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான். நாம் பழனிக்கு அண்ணாக்காவடி எடுத்தாலும் அல்லது திருவண்ணாமலையில் நீங்கள் அங்கப்பிரதர்சனம் பண்ணினாலும் அந்த தெய்வங்கள் நமது குலதெய்வத்துக்கிடையே உத்தரவு கேட்டுத்தான் பலன் தருவார்கள். நமது குலதெய்வம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நாம் செய்த பிரார்த்தனை அங்கு பலித்தலாக பலிக்காது. அவ்வளவு பெருமை வாய்ந்தது இந்த குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வம் அருளாசி இருப்பவர்களுக்கு எல்லாமே எளிதில் கிடைத்துவிடும். இளமையில் திருமணம், இளமையில் வேலைவாய்ப்பு, இளமையில் அனைத்து சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த குலதெய்வம் தந்துவிடும் அன்பர்களே. அப்பேற்பட்ட குலதெய்வங்களை நீங்கள் மனதார வணங்கி வழிபாடு செய்து கொண்டீர்கள் என்றால் அது உங்கள் குடும்பத்திற்கு நல்வழி காட்டிய வழிநடத்தி செல்லும் நண்பர்களே. ஒருவர் ஜாதகத்தில் அவர்களது குலதெய்வம் என்னவென்பதை நாம்
தெரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், லக்கணத்திற்கு 5ஆம் இடம் அல்லது ராசிக்கு 5ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அதன் அடிப்படையிலேயே நமது குலதெய்வமும் அமைந்துவிடும். உதாரணமாக, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் என்றால் அங்கு அவர்களது குலதெய்வம் சாஸ்தாவாகவே இருக்கும். ஊருக்கு எல்லை காவல் தெய்வமாகவே இருக்கும். அதே போல 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து விட்டால் அங்கு ஒரு வறுதையான ஒரு பெண் தெய்வம் அல்லது சப்த கன்னிமார்கள் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து விட்டால் அங்கு வீரமான ஒரு வீச்சர்வாள் கொண்ட ஒரு ஆண் தெய்வம் கற்பரோ அல்லது வீரபுத்திரரோ அவர்களது குலதெய்வமாகவே இருக்கும். அதே போல புதன் அமர்ந்து விட்டால் அங்கு கற்பர் அவர்களுக்கு குலதெய்வமாகவே இருப்பார்கள். அதே போல குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் ஐயனார், பூர்ண கலைநாதா, புஷ்ப கலைநாதா என்ற ஒரு ஐயனார் அவர்களுக்கு குலதெய்வமாகவே இருப்பார்கள். அதே போல சுக்கிரன் அங்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஒரு வறுதையான ஒரு பெண் தெய்வம் அவர்களுக்கு குலதெய்வமாகவே இருக்கும். காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் என்று சில பேர் சொல்வார்கள். ஒரு வறுதையான ஒரு பெண் தெய்வம் அந்த ஜாதகருக்கு உண்டு. அந்த கிரகங்களோட ராகு அமர்ந்து விட்டால் அங்கு அந்த பெண் தெய்வத்தோடு ஒரு நாக தேவதை நிச்சயமாக இருக்கும். அதே போல 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து விட்டால் அவர்களது குலதெய்வத்தில் ஒரு கற்பரும் ஒரு வறுதையான ஒரு முனீஸ்வரரும் நிச்சயமாக இருப்பார்கள். அந்த குலதெய்வம் தான் அவர்களுக்கு குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக வழிநடத்தி செல்வார்கள். இது ஜாதகத்திலே தெரிந்து கொள்ளலாம். சில பேர்கள் எங்களுக்கு குலதெய்வம் தெரியவில்லை, நாங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக வழிபாடு செய்கிறோம் என்பார்கள். அது எப்படி சாத்தியமாகும் அன்பர்களே? பேரளவில் அவர்கள் வழங்கலாம், ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தெய்வம் இருக்கும். அவர்களுக்கு அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் அவர்களை மறைத்துவிடும். அப்படி தெரியாதவர்கள் பெரும்பாலானோர் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த திருச்செந்தூர் முருகன் செந்திலாண்டவர் அவர்களுக்கு குலதெய்வமாக இருந்து வழிநடத்தி செல்வார். அவர்களது முன்னோர்களை விசாரித்து அவர்கள் தனது குலதெய்வம் என்னவென்று தெரிந்து கொண்டு வழிபாடு செய்தார்கள் என்றால் அவர்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் நீங்கி, கவலைகள் நீங்கி, துன்பங்கள் நீங்கி நல்வழிப்படுத்துவார்கள் அவர்கள் குலதெய்வம் நண்பர்களே. இந்த குலதெய்வ வழிபாடு பெருமை என்பது வழிபாடு செய்து கொண்டே வர வேண்டும் நண்பர்களே. நாம் எந்த காரியம் செய்தாலும் முதலில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகருக்கு அடுத்தபடியாக நமது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தின் உத்தரவை கேட்டுக்கொண்டு நீங்கள் எந்த காரியம் செய்தீர்கள் என்றால் அது 100% பலனை உங்களுக்கு தந்துவிடும். சில பேர் எல்லாம் செஞ்ச பிறகு குலதெய்வத்தில் போய் இதை கேட்பாங்க. ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கணும் என்றாலும் அந்த காரை வாங்கி கொண்டு நேராக நம்ம குலதெய்வம் கோவிலில் போய் அதுக்கு பூஜை புரஸ்காரம் செய்து மாலை அணிவித்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் அது அவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வழிநடத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் நண்பர்களே. இதுபோல தாங்களும் தங்கள் குடும்பத்தில் இருக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் குலதெய்வத்தையும் குலதெய்வத்தின் அருமை பெருமையை சொல்லி வளருங்கள் நண்பர்களே. அது நமக்கு குலம் தலைக்க செய்யும், வழிகாட்டியாகவே உங்களை வழிநடத்தும் நண்பர்களே. இந்த பதிவை பார்க்கும் நண்பர்கள் அவர்களது ஜாதகத்தில் குலதெய்வம் தெரியவில்லை என்று சந்தேகம் இருந்தால் மேலே கொடுக்கப்பட்ட எனது செல் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு பலன் பெறலாம் என்று கூறி விடைபெறும் காரைக்குடி ஜோதிடர். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.